ஐபிஎல்ல நேற்று நடந்த எலிமினேட்டர் மேட்ச் பார்த்தீங்கன்னா, டாஸ் வின் பண்ண மும்பை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எடுத்தாங்கன்னு தெரில. ஆனால் ஜானி பெஸ்ட்ரோ வந்து மும்பைக்காக ஆடுற மேட்ச்சை அப்படி வந்து ஒரு பிளாஸ்டாக பண்ணுவார் அப்படின்னு நினச்சி பார்க்கல. 22 பந்தில் 47 ரன்கள் அடித்து அவர் அவுட் ஆகி வெளியே போவார். ஹிட்மேன் நிதானமாக தான் இருக்கார். சில டக்குனால பொழைச்சாருன்னு பார்த்தா அவர் இன்னொரு பக்கம் அடித்து ஆரம்பித்து 50 பந்துகளில் 81 ரன்கள் அடித்து அவரும் ஆட்டம் இழந்தார். அடுத்து வந்து சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும், திலக் வர்மாவாகட்டும், ஹார்திக் பாண்டியா தந்தான முடிஞ்சது எல்லாத்தையுமே பிளாஸ்ட் பண்ணாங்க. அவங்க பார்த்திங்கன்னா 228 ரன் அடித்தாங்க. 229 அடித்தா வின் அப்படின்ற ஒரு டார்கெட்டோடு இறங்கினவங்க தன்னுடைய கேப்டன் விக்கெட்டை இழந்துட்டாங்க முதல்லையே குஜராத். அப்புறம் சாய் சுதர்ஷன் அண்டு வாஷிங்டன் சுந்தர் என்னமான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து அவங்க பில் பண்ணாங்க தெரியுமா. அவ்வளோதான், மேட்ச் கைவிட்டு போச்சு. இன்னும் 40 பந்துகளில் 80 ரன் அப்படின்ற நேரத்தில் பும்ரா வந்து வாஷிங்டன் சுந்தரோட விக்கெட்டை எடுத்து கொடுக்க, அப்புறம் பார்த்திங்கன்னா சாய் சுதர்ஷனும் பின்னாடியே அவுட் ஆகி வெளியே போயிட்டார். சாய் சுதர்ஷன் ஒரு 80+, வாஷிங்டன் சுந்தர் ஒரு 40+ அடித்து கடைசியில் பார்த்திங்கன்னா குஜராத்தால் 20 ஓவரில் 208 ரன் தான் 6 விக்கெட் இழப்புக்கு எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இது மூலயமா 20 ரன் வித்தியாசத்தில் மும்பை ஜெயிச்சு குவாலிஃபயர் 2க்கு வந்து தகுதி பெற்றிருக்கு. அங்கே ஆல்ரெடி பஞ்சாப் வந்து குவாலிஃபயர் 1ல் தோற்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ பஞ்சாப் வர்சஸ் மும்பை நடக்க போது. இதில் வின் பண்ணுறவங்க தான் ஃபைனல்ஸில் ஆர்சிபி கூட விளையாட போகிறாங்க. பார்ப்போம் என்ன பிளாஸ்ட் எங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குன்ட்டு.